நாம யார் பேசுறது சத்தியம், யார் பேசுறது அசத்தியம் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத ஒரு குழப்பத்துல நம்மள சில பேர் இருக்கிறாங்க. அதுல குறிப்பா இந்த பள்ளிவாசல்கள்ல நிர்வாகிகளா இருக்காங்க பாருங்க, அதுல குறிப்பா இந்த சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்கள்ல நிர்வாகிகளா இருக்காங்க பாருங்க, அவங்க பல பேர் இருக்காங்க. ஒற்றுமைனா எல்லாரையும் சேர்த்துக்கணுங்க, எல்லாரையும் சேர்த்துக்கணுங்கன்னு பேசுவான். அப்படி அல்லங்க ஒற்றுமை. கொள்கையில் ஒன்றுபட்டு இருந்தால் தான் ஒற்றுமை. ஒரு ரெண்டு சகோதரர்கள், இப்போ ஒரு பஞ்சாயத்துக்கு போயிருந்தேன், ரெண்டு பெரிய பணக்கார சகோதரர்கள், ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டை. அண்ணன் வீட்டுக்கு தம்பி வரமாட்டேன்ட்டாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. தண்ணி கொடுத்தா டீ கொடுத்தாங்க, குடிக்க மாட்டேன்ட்டார். தண்ணி கொடுத்தா தண்ணி கூட குடிக்க மாட்டேன்ட்டார். ஒன்னா சேரவே இல்ல, முகம் கொடுத்து கூட பார்க்கல. சரி, எல்லாம் பஞ்சாயத்து முடிச்சதுக்கு அப்புறம் துவா ஓதணும் போது ரெண்டு பேரும் கையேந்திக்கிட்டான். இப்ப நான் பார்த்தேன், நான் மகிழ்ச்சி இருந்தேன். ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு கருத்து இருக்கிற போது, ஒரு கொள்கையில் ஒற்றுமை இருக்கிற போது எந்த பிளவு கருத்து வேறுபாடுக்கு பின்னாலும் இணைக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அதே சூழ்நிலையில எல்லா அமைப்புகளும் சேர்த்து ஒரு கூட்டம் நடந்துச்சு. எதுக்காக? சமூக முன்னேற்றத்திற்காக, சமுதாயத்தை மற்றவங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பதற்காக ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் அரசியல் பேசுற வரைக்கும் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. ஹஸ்ரத் கடைசியில துவா ஓதும்போது மட்டும் எல்லாரும் சும்மா இருந்தாங்க. 4 பேர் கை தூக்குனா